ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் பக்தி என்ற தலைப்பில் பெரியவா சொல்றதை மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 951 ஆரம்பிக்கிறது. சீக்கியர் மதத்தில் மாணாக்கனை சிஷ்யன் என்று சொல்கிறோம். சிஷ்யன் என்றால் சிக்ஷை பெறுபவன் என்ற அர்த்தம். குருகுல வாசம் செய்து குருவிடமிருந்து பாடத்தில் மட்டுமின்றி நடத்தையிலும் பயிற்சி பெறுகிறவன் தான் சிஷ்யன். பாடம் நடத்தை இரண்டையும் சொல்லிக் கொடுப்பதுதான் சிக்ஷை. இப்பொழுது சிக்ஷை என்றால் பாட்டு சொல்லிக் கொள்வதைத்தான் நினைக்கிறோம். சங்கீத சிக்ஷை என்று சொல்கிறோம். அல்லது ஒரு ஜட்ஜ் தண்டனை தந்தால் ஆயுட்கால சிக்ஷை, தீவாந்திர சிக்ஷை என்ற மாதிரி சிக்ஷை விதித்ததாக சொல்கிறோம். பாட்டு சொல்லிக் கொள்வதையோ தண்டனையோ தான் சிக்ஷை என்கிறோம். சில சமயங்களில் சங்கீத சிக்ஷை என்பதே சங்கீதத்துக்கு தருகிற தண்டனை மாதிரி ஆகிறது என்கிறார்கள். அது வேறு விஷயம். ஒரு குருகுலத்தில் சிஷ்யனானவன் எப்படி ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு வினயமாக இருக்கின்றானோ அப்படியே தான் ஒரு மதத்தை சேர்ந்தவன் அதன் கொள்கைகளுக்கும் அந்த மதாச்சாரியாருக்கும் கட்டுப்பட்டு அடங்கியிருக்க வேண்டும் என்ற கருத்தில் சிக்கிய மதத்தை குருநானக் ஸ்தாபித்தார். அதிலே இந்து மதம், இஸ்லாம் இரண்டின் அம்சங்களும் இருக்கின்றன. இஸ்லாம் மதத்தின் கட்டுப்பாடு ரொம்பவும் ஜாஸ்தி. தங்களுடைய மத கோட்பாடுகளுக்கும் விரதானுஷ்டானங்களுக்கும் முஸ்லிம்கள் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி மற்ற மதங்களில் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட அடக்க கட்டுப்பாட்டை குருநானக் தாம் ஸ்தாபித்த சிக்கிய மதஸ்தர்களுக்கு முக்கியமாக வைத்தார். அந்த மதஸ்தர்கள் குருகுலத்தில் மாணவர்கள் குருவுக்கு கட்டுப்படுகிற மாதிரி மத தலைவருக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று கருதினார். அதனால்தான் அந்த மத தலைவருக்கு குரு என்று பெயர் வைத்தார். குரு கோவிந்த் சிங் என்கிற மாதிரி பெயர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மத தலைவருக்கு குரு என்று பெயர் வைத்ததற்கேற்ப அந்த மதத்தை சேர்ந்த மற்ற எல்லோருக்கும் சிஷ்ய என்று பெயர் வைத்தார். சிஷ்ய என்றுதான் சிக் என்றாகியிருக்கிறது. பஞ்சாப் பக்கங்களில், அதாவது சிக்கிய மதம் பரவியுள்ள இடங்களில் வேதாத்தியானம் செய்கிற போது ஷா என்ற அக்ஷரத்தை கா என்றுதான் உச்சரிப்பார்கள். உதாரணமாக அபிஷா என்ற புருஷ சுத்தத்தில் வருவதை அவர்கள் அபிகா என்றே சொல்வார்கள். அதே நியாயத்தில் சிஷ்யாவிலும் ஷா என்பது காவாகி சிக் என்றாகி இருக்கிறது. இது என் ஊகம். சிக்ஷக என்பது சிக் என்றாக இருப்பதாகவும் ஊகிக்கலாம். குருதான் சிக்ஷகர், மற்றவர் சிஷ்யர். ச வ வை ஷ ச என்றெல்லாம் மடக்கே மாற்றி விடுவார்கள். கடைசி எழுத்துக்களை முழுகி விடுவார்கள். ஆகையால் சிக்ஷக என்பதும் சிக் ஆகிவிட முடியும். வினயம் என்பது மனிதனுக்கு இருக்க வேண்டிய முதல் குணம். அதனால்தான் அவிநயம் அபநய என்றார் நம் ஆச்சாரியார். அவிநயம் போனால் அடக்கம் வந்துவிடும். இருவித அடக்கம். இந்த அடக்கத்திலே 2 தினுசு உண்டு. 2 விதத்தில் மனுஷனுக்கு அடக்கம் ஏற்பட வேண்டும். ஒன்று இந்திரியங்கள் அடங்கி இருப்பது, அதாவது கண் கண்டதை பார்க்கக்கூடாது, மனசை விகாரப்படுத்தும் காட்சிகளை அது பார்க்கக்கூடாது. ஆலய தரிசனம் போல நல்ல காட்சியே பெற வேண்டும். அதே மாதிரி காது அபஸ்மரமான நாஸ்திகமான சப்தங்களை கேட்கக்கூடாது. நாம கீர்த்தனம் ஸ்தோத்திரம் என்றபடியே கேட்க வேண்டும். வாய் சித்தசுத்திக்கு ஹானி உண்டாக்குகிற மது மாம்சாதிகள் வெங்காயம் மாதிரி பதார்த்தங்களை தின்னக்கூடாது. சத்வ அபிவிருத்திக்கான ஆகாரம், நைவேத்தியமான பிரசாதம் ஆகியவற்றை சாப்பிட வேண்டும். வாயால் செய்கிற இன்னொரு காரியம் பேச்சு. அது விருதாவிலும் வம்பிலும் சண்டையிலும் செலவாக கூடாது. பகவன் நாமாவை சொல்வதற்கே வாக்கு பிரயோஜனமாக வேண்டும். சரீரம் என்பதை கொண்டு கீழ்த்தரமான சிற்றின்பங்களை பெறாமல் அதை கொண்டு பரோபகாரமே பண்ண வேண்டும். பூஜையும் பிரதட்சிணமும் நமஸ்காரமும் பண்ண வேண்டும். இப்படி இந்திரியங்களை கெட்ட வழியில் போக விடாமல் அடக்கி நல்லதிலேயே கொண்டு வருவது ஒரு விதமான அடக்கம். இதை சமம் தமம் என்று சொல்வார்கள். தலையே நீ வணங்காய் பாடலில் அப்பர் சுவாமிகள் இப்படித்தான் ஒவ்வொரு அவயத்தையும் பகவத் பரமாக ஆக்குகிறதை சொல்லியிருக்கிறார். சமத்தோடு தமம் என்பதை சேர்த்து சமதமாதி என்று சொல்வதுண்டு. தமம் என்பது மனசை அடக்குவது. 2 விதமான அடக்கத்தில் ஒன்று வெறுமே இந்திரியங்களை மட்டும் வெளியில் கெட்ட காரியத்தில் போக விடாமல் தடுப்பது. இதுதான் சமம். அடக்கத்திலே 2வது தினுசான தமம் என்பது மனசையே உள்ளே அழுகிற எண்ணத்தையே அடக்கி விடுவது. காரியத்தில் கெடுதல் செய்யாமல் இந்திரியங்களை அடக்கி விடலாம். ஆனால் மனசானது அந்த கெட்டதுகளையே கல்பித்துக் கொண்டு, அதாவது மானசீகமாக அந்த கெடுதல்களை செய்து கொண்டு அதிலே சந்தோஷப்பட்டால் வெளியடக்கத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ளடக்கம்தான் தமம் என்பது. ஆனால் இந்த உள்ளடக்கம் சித்திப்பது ரொம்பவும் சிரமம். முதலில் வெளியடக்கமான சமத்தை பழகி முன்னேறினால்தான் பிறகு தமம் உண்டாகும். கீதையில் கூட ஒரு இடத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார்,
ஆகாரத்தை விட்டுவிட்ட ஒருத்தனுக்கு இங்கே ஆகாரம் என்கிற போது பகவான் வயிற்றுச் சாப்பாட்டை மட்டுமின்றி கண், காது, மூக்கு, வாய், சரீரம் ஆகியவற்றை அனுபவிக்கிற எல்லா விஷய சுகங்களையும் குறிப்பிடுகிறார். இப்படி ஆகாரம் பண்ணுவதை விட்டுவிட்டவனுக்கு அனுபோக்கியமான அந்த வஸ்துக்கள் விட்டு போனதோடு சரி, ஆனாலும் அந்த வஸ்துக்களை அனுபோகம் பண்ணுவதில் இவன் அடைந்த ருசியின் வாசனை மட்டும் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ருசியும் போய் மனசு எப்பொழுது பூர்ண பரிசுத்தமாக ஆகும்? பரமாத்மாவை பார்த்து விட்டால் அப்புறம்தான் இவனுக்கு வெளி விஷயானுபோகத்தோடு உள்ளேயும் ரசானுபோக இச்சை தொலையும் என்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.